பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். எதிர்காலம் அமைய என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசு கல்விக்கூடங்களிலே கற்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பாடநூல், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், அனைத்து பொருட்களும் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு துரிதமாக அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகம் முழுவதும் 1,03,00,000 மாணவர்களுக்கு அனைத்து 14 பொருள்களையும் முதற்கட்டமாக இந்த 3 பொருள்களையும் விலையில்லாமல் இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது அம்மாவுடைய கொண்டு வந்த இந்தியாவிற்கே ஒரு புதுமையான திட்டம். இப்போது +1 படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. என்ன விடைத்தாள்கள் வரப்போகிறது என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அச்சத்தை போக்கின்ற வகையில் ஒரு மாடல் விடைத்தாள் தருவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. அப்படி தந்தால் மட்டும்தான் ஆசிரியர் அதற்கு பயிற்சி அளிக்க முடியும், மாணவரும் அதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்கிறது. ஒரு வார காலத்தில் அது வழங்கும். சார், இப்ப நீட், இந்த JEE போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுவும் தனியார் மையங்களோட எதுவும் டைப் இருந்தா இல்ல ஆசிரியர்களே, அரசு பள்ளி ஆசிரியர்களே? பொதுத் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் மத்திய அரசு கொண்டு வருகிற அனைத்து பொதுத் தேர்வுகளும் சந்திப்பதற்கு பிளாக் லெவலில், பிளாக் என்று சொன்னால் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு இடம், 385 பிளாக். அதிலே இதற்கு முன்னாலே நான் அதை சொல்லி இருக்கிறேன். வாரத்திற்கு ஒரு நாட்கள் சனிக்கிழமை என்று 3 மணி நேரம் ஒரு மத்தியில் இருக்கிற ஒரு பள்ளி கூடங்களை தேர்வு செய்து சிறந்த ஆசிரியரை வைத்துக் கொண்டு அதற்கு பயிற்சி அளிக்கப்படும். முன்னாடியே அறிவிக்க வாய்ப்புகள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த 42 அறிவிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அது எப்போ அறிவிப்பீங்க? வருகின்ற 15ஆம் தேதியன்று பள்ளிக் கல்வித்துறை மானியம் வருகிறது. அதிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், யூனிஃபார்ம் வந்து நிறைய வெளியிலே கொடுக்கறது நிறைய பெற்றோர்கள் அதை பற்றி முதலோடு பேசியிருக்கிறேன். அதற்குரிய நடவடிக்கை இன்னும் ஒரு மாத காலத்திலே அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படும். சார், இப்போ வந்துட்டு நீட் தேர்வு வந்துட்டு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து அப்படின்னு சொல்லி நேற்று கூட மதுரையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நீட் தேர்வுக்கான பயிற்சிகளை நாங்கள் வழங்கணும்னு சொல்லியிருக்கோம். நான் நீட் தேர்வு நான் நீட் தேர்வை பற்றி பயிற்சின்னு சொல்லவே இல்லையே, பொது தேர்வுன்னு சொல்லியிருக்கேன். நீட் வேற, பொது தேர்வு வேற. இல்ல, அதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு தொடர்ந்து அந்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு எங்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நான் இதற்கு மேலே சொல்வதற்கு சரியாக இருக்காது, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. கல்வி என்பது அவருடைய மனநிலையை பொறுத்திருக்கிறது. சிறந்த கல்வியாளர் எங்கே இருந்து தேர்வு செய்யப்படுகிறார் என்று சொன்னால், சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற IAS, IPS நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அரசு கல்லூரியிலே பள்ளியிலே படித்த மாணவர்கள் தான் அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்ற எண்ணிக்கை உங்களுக்கு பட்டியல் வேண்டும் என்றாலும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். ஆகிய அப்படிப்பட்ட நிலையில் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பை தருவார். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் இப்ப எதிர்க்கிறாங்க. அரசு கல்லூரிகள் அவங்க குழந்தைகள் இதில் சேர்க்கணும் அப்படின்றது பல்வேறு தரப்பினர் இல்ல, தேவையான அளவிற்கு இப்போது இங்கே பார்த்தாலும் கூட இடம் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கு, ஏதோ 1 or 2 பிளேசஸ், இல்லைன்னா சில டிஸ்டன்ஸ் இருக்கு. இதை நம்ம கம்பல் பண்ண முடியாது. எப்படின்னா ஒவ்வொருவருக்கும் இருக்கிற என்ன சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ். ஒரு டீச்சர் ஒரு 20 கிலோமீட்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்ல வந்துடலாம்.
அந்த குழந்தைகளுக்கு உணவளித்து விட்டு உடனடியாக கொண்டு வருவது செல்வது என்பது சில பேருக்கு அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்தந்த பகுதியிலே மாணவர்கள் சேர்த்துவது வழக்கம். அதற்கு ஒரு கைடு வச்சிருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, யாராச்சும் இருப்பாங்க. இது நீங்களும் பேரண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. இல்ல, விழிப்புணர்வு நேற்றைய தினம் பார்க்கின்ற போது எல்லா மாவட்டங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விழிப்புணர்வு உருவாக்கி அரசு பள்ளியிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்காண்டு நீங்கள் பார்க்கின்ற போது போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 1 லட்சம் பேர் கூடுதலாக அரசு பள்ளியிலே சேர்ந்திருக்கிறார்கள். ஆண்டுக்காண்டு 25,000 50,000 என்று இந்த ஆண்டு 1 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது.